ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 179 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வந்தவங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நடந்துச்சு மாதிரி பேப்பர் இமேஜ் காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இடத்துல டீமன் செயின்ட் அவருக்கான இன்விடேஷனை பார்த்தீங்கன்னா ஆப்டைன் பண்ணியிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நம்ம ஜியான் ட்ராகன் வாய் ட்ராகன் கிளான் அவங்களையும் இழுத்துட்டு வருவாங்க இந்த எபிசோட் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு பார்த்து இதை பார்த்தோன்னே ஸோ யங் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதுச்சு. அதில் அந்த ட்ரையில் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா லேடிஸும் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா யாவும் இங்கே கூப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு எல்லாரும் போக அந்த இடத்துல திடீர்னு ஒரு எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னடான்னு பார்த்துட்டு இருக்க பயங்கரமான ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து வர ஆரம்பிக்க ஹீரோ திரும்ப சோல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்ப அந்த இடத்துல எல்லாருமே ஸோ யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டிருக்கான்னு 3 லேடிஸும் கேட்டுருக்கேன். இல்லை நான் பரவாயில்ல தான், நான் ஓகே தான் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த எனர்ஜி ரொம்பவுமே டெரிஃபைங்காக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ ஃபைனலாக அதை முடிஞ்சுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அந்த டொமைன் ஓப்பன் ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கல்டிவேட் பண்ணலாம். அந்த ரிச்சான எனர்ஜி சோர்ஸ் அங்கே இருக்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணி பிரேக் த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யாங் மெங் கேட்டது பார்த்தீங்கன்னா இதுதான், இதை அன்லாக் பண்ணி தர முடியுமா அப்படின்னு இடத்துல. ஸோ ஃபைனலாக அது அன்லாக் ஆயிடுச்சு. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாங் மெங் பார்த்தாருன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவார். சரி ஓகே நம்ம அவர் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போக இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ திடீர்னு ஏதோ ஃபீல் ஆகும். ஸோ இது வாய் ட்ராகன் கிளான் சேர்ந்தவங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு ஃபீல் ஆகும். ஸோ வாய் ட்ராகன் கிளான்னா அது ஒரு நம்ம ஜியானா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மெடிசாவும் கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ இல்லை இது ஜியானோட ஆறா மாதிரி எனக்கு தெரியலையே, இது யாரா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கான் அது யாருன்னு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாய் ட்ராகன் கிளானோட ஒரு ஷிப்பு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ அங்கே வந்தவர் பேர் கமாண்டர் குவின். அவர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் டூ ஜூமில் பார்த்தீங்கன்னா இருக்காரு இந்த இடத்துல. இந்த இடத்துல பைத்தான் கிளான்ஸ் அந்த கார்டியன்ஸே பார்த்தீங்கன்னா அவர் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அத்திமீறி உள்ளே நுழையக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. டே என்னடா என்ன யாருன்னு தெரியலையா. ஸோ இந்த ஓல்டு லீடர் இருந்தால் பார்த்தீங்களா அந்த இடத்துல யாவ் டியான், அவரும் நானும் ரொம்பவே நெருக்கமான பழக்கம். நான் உங்களோட கெஸ்டியா மட்டும் இப்படிலாம் நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த கார்டன் சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ இப்போ எங்களோட லீடர் மாறிட்டாங்க. இப்போ எங்கள் லீடர் மாறினால உங்களுக்கு அனுமதி இல்லை, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல. இதை கேட்ட உடனே டென்ஷனான பார்த்தீங்கன்னா அந்த லீடர் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர் குவீன் என்ன பண்ணுறான், அப்போ பயங்கரமான ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா காட்ஸ் மேலே இறக்கிறவங்க எவ்வளோ தைரியம் இருந்து எனக்கு எதிராக அப்படியே பேசுங்க, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நானே அங்கே போய் புது ஷிப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனை பார்த்தா அரக்கண்டா நடந்து போக ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ ஸோ இவன் கண்டிப்பாக நார்த் டிராகன் ஐலாண்ட் அவங்க கூட தான் அதை சேர்ந்த ஒரு ஆள் தான் இவன். பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா வெஸ்ட்டு அப்புறம் சவுத் டிராகன் ஐலாண்ட் 3 ஐலாண்ட்ஸ் நம்ம ஜியான் இருக்காங்களே ஈஸ்ட் ஐலாண்ட் அதை அட்டாக் பண்ண பார்த்தாங்கன்ற விஷயத்தை ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் போயிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த வாய் டிராகனோட அந்த கார்டியன்ஸ் கேட்குறாங்க இந்த இடத்துல. ஸோ கமாண்டர், ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி இப்போ ஏதாவது மாறி இருக்குமா, ஸோ புது சீஃப் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அக்ரிமெண்ட்டை மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க நம்ம பிளானுக்கு ஒத்துக்கலான்னு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாயை மூடுங்கடா. ஸோ நம்ம லீடர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சர்பண்ட் பிளட் எசன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கிஃப்ட்டை கொடுத்தா எந்த பாம்பா இருந்தாலும் நாக்க தொங்க போட்டு வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவனை பார்த்தீங்கன்னா தெனாவட்டை சுற்றிட்டு இருக்க. திடீர்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வரும் அந்த இடத்துல. அங்கே நில்லுங்க அப்படின்ற வாய்ஸோட அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இவன் ஒரு மனுஷன் மாதிரி இருக்கே, கண்டிப்பாக இவன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பைத்தான் கிளானை சேர்ந்தவன் கண்டிப்பாக கிடையாது, இவன் அது குறுக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்டியன்ஸ் எல்லாருமே மாஸ்டர் எக்ஸியோனுக்கு வணக்கங்கள்னு சொல்லிட்டு. ஓ இந்த கார்டியன்ஸ் இவங்களுக்கு இவங்க மரியாதை செலுத்துறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆளாக இருப்பானு நான் அவனை யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ பைத்தான் கார்டியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னடா விஷயம், ஸோ இந்த இடத்துல பைத்தான் கிளானுக்கு ஒரு விஷயத்தை ஹீரோ ஏன்டா அவன் மூக்க நுழைக்கிறான் அப்படின்னு மாதிரி தான் நானும் யோசித்தேன். பட் என்ன விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல கான்செப்ட் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த வாய் டிராகன் கிளானை சேர்ந்தவன் அவன் பர்மிஷனோட உள்ள வரல, அத்துமீறி காட்ஸை மிரட்டிட்டு வந்திருக்கான். அதனால தான் ஹீரோ போய் தடுக்கிறான். ஏன்னா அத்துமீறி உள்ள நுழையணும்னா நம்ம ஹீரோ தடுக்கலாம். ஏன்னா யாவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பிரதர், அதனால இது ஒன்றும் பிரச்சனை. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிற இந்த இடத்துல நார்த் டிராகன் ஐலாண்டை சேர்ந்த நீங்கள் இங்கே அண்டர் கிரவுண்ட் பைத்தான் இடத்துக்கு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். இதை கேட்ட உடனே எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வாய் டிராகன் கிளானை பற்றி தெரியுமா அப்படின்னு அவனு கேட்டுட்ருக்கேன். நான் கேட்டதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் இருக்கேன். டே தம்பி சின்ன பையா, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இடத்துல உனக்கு நான் கடைசி ஒரு சான்ஸ் தரேன்,
ஒழுங்காக என்கிட்ட சொல்லிட்டு என்னாச்சு, ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டுக்கு வந்து என்னாச்சு, என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்து கேட்டுருக்கேன்னு கேட்டுருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொல்லியும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை எடுப்பா அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த கமாண்டரை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் பவர் ரிலீஸ் பண்ணி வந்துட்டுருக்க. ஸோ ஹீரோ அசால்ட்டாக டெலப்போர்ட் ஆக்கி கொய்யால தவடையிலே ஒரு அடி வெப்பாம் பாருங்க. அடிக்கு பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்று கத்தி கலங்கி போயிடுச்சு. இந்த இடத்துல சுற்றிக்கிற காட்ஸ் என்னடா டேரக்டாக அடிச்சிட்டான் அவன் அப்படின்ட்டு மிரண்டே பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல அடிச்ச உடனே மூஞ்சிக்கெல்லாம் வீங்கி போயிடுச்சு. இவனுக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்க வரதுக்குள்ள திரும்ப இன்னொரு அடி, அந்த அட்டி வாடணுன்னு 2 பக்கமாக அவனுக்கு வாய் பார்த்தோன்னா வந்து வீங்கி போயிடுச்சு. இடத்துல உன்னை கண்டிப்பாக நான் வந்து கொல்ல போறேன்டா அப்படின்ட்டு வெறி கொண்டு அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம ஹீரோட்ட ஒன்றா இருக்குமா, ஏன்னா இவன் வெறும் டூசூன் ஹீரோ பார்த்தீங்கன்னா டூசூன்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து பேன்ஷன் டூஷன்கே வந்து போயிட்டான். ஸோ அசால்ட்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கும் அவரோட எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வந்து அந்த கமாண்டர் உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து செலுத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த கமாண்டர் என்னதான் வந்து சண்டைன்னு சொல்ல முடியாது, ஹீரோ வச்சு பார்த்தீங்கன்னா அவனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனும் அடிக்கலான்னு வர ஹீரோ ஒட்டம்போல சேர்த்து எனர்ஜி அது வெட்டிக்க வைப்பான் பாருங்க ஒரு சொடக்கில். அந்த இடத்துல அவனுக்கு கத்த ஆரம்பிச்சிடான், வலி தாங்க முடியும். அந்த இடத்துல அவனை பார்த்தீங்கன்னா எனர்ஜி எடுத்து போதும் தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுருங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கு மரியாதையை நீ பார்த்தீங்கன்னா வந்து பதில் சொல்கிறேன், புரியுதா? ஸோ என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்து வந்திருக்கீங்க அவங்ககிட்ட, நான் சொல்கிறேன் சார், தயவு செஞ்சு வந்து என்னை வந்து அடிக்காதீங்க அப்படின்னு அவனும் சொல்ல இருக்க இடத்துல. ஸோ நாங்கள் வந்து டிராகன் கிளான்ஸான நாங்கள் ஒரு வார் ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற இடத்துல. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இடத்துல 3 டிராகன், மொத்தமாக 4 டிராகன் ஐலாண்டு. ஸோ நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட், மற்ற 3 டிராகன் ஐலாண்டு ஒன்றா சேர்ந்து ஸோ ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து படையெடுக்க பார்த்தீங்கன்னா வந்து விரும்புகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இது எல்லாமே அப்படி கேட்டுட்ருக்கேன். ஸோ ஹீரோக்கு வந்து ஒன்றும் புரியல. சரி ஓகே, அது வந்து உங்கள் பிரச்சனை, அது எனக்கு புரியுது, பட் அதுக்காக நீங்கள் ஏன் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். அதுக்கு சொல்லுவோம் அந்த இடத்துல, ஸோ எங்களோட படை பலத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இங்கே வந்து ஹெல்ப் கேட்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து அண்டர் கிரவுண்ட் பைத்தான்ஸ் இவங்க கூட அலைன்ஸ் வச்சுக்கிட்டா எங்களோட படை படம் இன்னுமே வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லை, இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஃபீனிக்ஸ் ட்ரைப், ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் ட்ரைப், அந்த ட்ரைபுமே வந்து எங்கள் கூட வரதுக்கு பார்த்தா வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இதை கேட்ட ஹீரோக்கு வந்து ஷாக் ஆகிடும். இந்த இடத்துல அந்த கமாண்டர் சொல்லுவான் அந்த இடத்துல, ஸோ அந்த ஈஸ்ட் டிராகன்லன்றது எம்ப்ரஸ் அவள் வந்தது எங்கள் யாருக்குமே வந்து பிடிக்கல, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவளை டிஃபீட் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரூப் வந்து போயிட்டாங்க சார். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, நீங்கள் மட்டும் எங்களுக்கு வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எங்கள் வாய் டிராகன் கிளானோட நிரந்தர கெஸ்ட்டாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கத்துவோம் பாருங்க. இதை கேட்டவுடனே வெக்கமா இல்லை சை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதில்ல, ஏன்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட கேவலம் இல்லையாடா, வாய் டிராகன் கிளானுங்கிறது எவ்வளோ பெருமைக்குரிய கிளான் தெரியுமா, அதுலேருந்து போய் உங்களோட இன்னர் பிரச்சனைக்கு போய் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வேறு கிளானை கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வீக்காக இருக்கீங்களா, கேவலமாக இல்லை, இது உங்கள் கிளானுக்கு எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படின்ட்டு இதில் பைத்தான் காட்ஸ் இவனை நீங்கள் கைதியாக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க, நான் வந்து யாமிங்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்றதுல சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனையும் வந்து கைதி மாதிரி பார்த்தா வந்து பிடிச்சி பார்த்தா கூப்பிட்டு போயிட்டு வந்த இடத்துல ஹீரோக்கு வந்து புரியல. ஸோ கண்டிப்பாக வந்து ஜியான் கண்டிப்பாக பிரச்சனை தான் இருக்குன்னு மெடுசாக போய் சொல்கிறான். கண்டிப்பாக அவளுக்கு வந்து நம்மளோட உதவி வந்து தேவை, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இருக்க. ஸோ இருக்கிறதுலே பெரும் பிரச்சனை பார்த்தா வந்து அந்த ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் கிளான் அவனுங்களை வரவிடாமல் தடுக்கணும் முதல்ல அப்படின்ட்டு இவனும் பார்த்தோன்னா பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. சரி ஓகே, முதல்ல பார்த்தோன்னா அந்த யாமிங்கை பார்த்தோன்னா நம்ம வந்து மீட் பண்ண போவோம் அப்படின்றதுல எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிராகன் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யாமிங்க்கு அதுக்கு வந்து சரியாக போகுமாங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாமிங்கை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈஸ்ட் டிராகன் அதாவது நம்ம ஜின்னியோ இருக்கால அவரோட கிளானோட அந்த ஒரு ஐலாண்டோட ஒரு காடை பார்த்தா வந்து எவனோ ஒருத்தர் மிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்டர் ஜான் அப்படின்ற ஒருத்தன் தான் அவன் பார்த்தீங்கன்னா வந்து பேன்ஷன் அவனு சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டோட டிஃபென்ஸ் இவ்வளோ வீக்காக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, என்ன சொல்கிறீங்க எல்டர்னு இருக்கா. அந்த இடத்துல இன்னொரு தாடி அடிச்சு எல்டர் இருப்பான், அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து பேன்ஷேங் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இருப்பான் அந்த இடத்துல. அவனுமே சொல்கிற இடத்துல ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மொத்த ஐலாண்டை நம்ம வந்து அடிச்சே ஆகணும்னு இருக்கா. அந்த இடத்துல எதிரில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் போட்டு ஈஸ்ட் ஐலாண்ட் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ஃபார்மேஷனை ஒட்டக்க தான் பார்த்தீங்கன்னா 3 ஐலாண்டும் பார்த்தீங்கன்னா விட்டாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே ஒன்றும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல யாமிங் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ வந்து எங்களோட லீடர், ஸோ நாங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிட்டோம். இதில் 2 ட்ரைப், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான்ஸ்டே விதமான ட்ரைப் இருக்கும். ஸோ 2 ட்ரைப் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக வெளியே போயிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி ஓகே முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து வர சொல்லுங்கள் அந்த ட்ரைனிங் போன ட்ரைப் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் நேரத்தில். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸியோயான் அவர்
பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வராரு அப்படின்ற வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கோம். உடனே எல்டர்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ ஸ்டோன் ஸ்கேல் பைத்தான் ட்ரைப் அவங்களே இன்வைட் பண்ணுங்க, க்ரீன் பைத்தான் அவங்களையுமே வந்து கூப்பிடுங்க, நம்ம படைபலத்தை அதிகப்படுத்துங்க எல்டர்ஸ், நீங்கள் கிளம்பலாம். ஸோ எக்ஸியான் பிரதர் வந்து ஃபஸ்ட் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யாமிங்க சொல்லிட்டு போக, ஸோ பிரதர் வாங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வருகைக்காக நான் வந்து காத்திருந்தேன், நீங்கள் சேஃபாக வந்ததே எனக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷம். எப்படி உங்களுக்கு வந்து இன்ஜுரி எதுவும் ஆகலை, நீங்கள் ஓகே தானே எக்ஸோயான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு யாமுங்க கேட்டுருக்கேன். இல்லைப்பா நான் வந்து எந்த இன்ஜுரி ஆகலை, நான் வந்து இப்போ வந்து நல்லா தான் இருக்குன்னா, சரி நீங்கள் வந்து ட்ரையலில் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க பற்றி நான் வந்து கவலைப்படல, முதல்ல நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க வாங்கன்ட்டுருக்கேன். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையலை வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து சொல்லுவான். இதை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு காதல் வருது. சரி ஓகேப்பா எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏப்பா ஒரு நிமிஷம் நீ கிளியர் பண்ணிட்டியா அப்படின்றதுல யாமிங்க சரியான ஷாக்கு. இந்த இடத்துல உண்மையாக சொல்கிறேன். ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டீமன் சைட் அவரோட இன்னரிட்டேஷனை ஆப்டெயின் பண்ணிட்டேன் அப்படின்னு பாருங்க. இப்போ அந்த இடமும் ட்ரைனிங் பண்ணுறது திறந்துருக்கு, நீ தாராளமாக ட்ரைனிங் பண்ணிவிட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு உடனே யாமிங்க்கு வந்து சரியான சந்தோஷம். அடுத்தது செகண்ட் வந்து கொஞ்சம் சோகமாயிட்டேன். நான் வெறும் 2 ஸ்டார் டூஷங்கிற இடத்துல. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பியூர் பிளட் ஏன்ஷியன்ட் பிளட் என்கிட்ட இல்லைனா வந்து என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பாக போகிறேன். இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து அவனே சொல்லுவான், உங்கள்கிட்ட அது இருக்குமா, நீ கண்டிப்பாக அதை ஆப்டைன் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் கண்டிப்பாக என் ப்ராமிஸை காப்பாற்றுன்னு ஹீரோ சொல்லுவான். அந்த இடத்துல நீ வந்து கவலையப்படாது, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரே ஒரு சொட்டு மட்டும் கூட அந்த எனர்ஜி எனக்குள்ளே வந்து வந்துருச்சுன்னா போதும், அதுக்கு மேலே அது வந்து வளர்ந்துடும். என்னப்பா சொல்லிட்டு இருக்கேன். சரி நீ வந்து இவ்வளோலாம் என்கிட்ட கேட்கணும்னு தேவையில்லை, நான் வந்து என் ப்ராமிஸை வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு அவனோட ரிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கோல்டு ஸ்ப்ரிங் டீமன் செயின்ட் அவரோட பிளட் எசன்ஸை வெளியே எடுப்பாம இருக்க எனர்ஜி கொட்டூரமாக வந்து நினைக்கிற இடத்துல இது அதே தான் அந்த பிளட் எசன்ஸே தான் அப்படின்ட்டு யாமிங்கெலாம் சரியான சந்தோஷம். அந்த பிளட் எசன்ஸும் பயங்கரமான பவரை ரிலீஸ் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இதை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசணும். இந்த இடத்துல இங்கே வந்திருக்க 3 பேருமே என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க, இங்கே வந்த இடத்துல இங்கே வந்து கைட் பண்ணாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக இவங்க எஃபெக்டும் இருக்குதானே அப்படின்னு கேட்டிருக்கேன். பிரதர் நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு வந்து நல்லா புரியுது, நீ இது எப்படி வேணால் வந்து பிரித்து கொடு, எனக்கு வந்து அது எல்லாமே வந்து சந்தோஷம் தான், இது வந்து உன்னோட விருப்பம் தான், ஏன்னா அதை நீ கஷ்டப்பட்டு ஆப்டேட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு இருக்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஒரு பிளட் எசன்ஸ் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே பிரித்து 3 லேடிஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளட் எசன்ஸ் வந்து கொடுக்குறான். அடுத்த பிளட் எசன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யாமிங் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க இடத்துல. ஸோ ஹீரோ அதை கையில் வச்சுட்டு ஸோ ரொம்பவே வந்து நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் யாமிங்கா அதை பார்த்தோன்னே சரியான சந்தோஷம். இதில் ஹீரோ கையில் வச்சுட்டு யோசிச்சிருக்கேன் இடத்துல. ஸோ இதே மாதிரி ஒரு பிளட் எசன்ஸை நான் வந்து மாஸ்டருக்கு அவங்க வச்சுருக்கேன், இதை யூஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு டூஷங் ஃபஸ்ட்டு ஸ்டாருக்கு வந்து வந்துடுவார் அப்படின்றதுல ஹீரோ வந்து இடத்துல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தோன்னே யாமிங்க ஆக அருமைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் சரி கண்டிப்பாக ரொம்பவே நல்ல விஷயம் நீ பண்ணியிருக்கின்ற. ஸோ உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு விஷயம் வந்து பேசணும்ப்பா, பேசலாமே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு என்ன வேணாலும் சொல்லு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் மட்டும் இருந்தேன், இப்போ என் மொத்த ட்ரைபுமே என் கூட இருக்குது, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு பிரதர்னா. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து உட்காந்து பேசுவோமே, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் எல்லாம் பேசுவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பேச ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இந்த வாய்ட் டிராகன் கிளான் அவங்க கூட வந்து உங்க கூட ஏதாவது அலைன்ஸை பற்றி வந்து பேசினாங்களா பிரதர் அப்படின்னு மாதிரி கேட்பான். இதை கேட்டால் பார்த்தீங்கன்னா யாமிங் ஆமாம் அது எப்படி வந்து உனக்கு வந்து தெரியும், கரெக்ட்பா அவங்க வந்து பேசினாங்க, அவங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஃப்ராக்ஷன் வர, அவங்களுக்கு நான் இப்போ சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஃபியூச்சரில் நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, நானும் ஓகேன்னு தான் சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோ சொல்லுவான், ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம், அவங்கள நான் உனக்கு முன்னாடியே வந்து பார்த்தேன், நான் தான் அவங்கள வந்து பிடிச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்ல எனக்கு என்னப்பா சொல்கிற, ஸோ உனக்கும் அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து பிரச்சனையா பிரதர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் சொல்லுவான் அந்த இடத்துல. ஸோ முதல்ல அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இந்த கிளான்ஸ் இந்த வாய்ட் டிராகன் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பிரிஞ்சுக்கணும் தெரியும். அதில் ஈஸ்ட் கிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ரஸ் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அழிக்கிறதுக்காக தான் வந்து மற்ற 3 கிளானுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு. ஸோ இந்த 3 டிராகன் ட்ரைவுமே சேர்ந்து அந்த ஈஸ்ட் டிராகன் லேண்டை வந்து போர் தொடுக்க போகிறாங்க, போர்த்துட்டு முதுகில் குத்த போகிறாங்க அப்படின்னு இதை கேட்ட உடனே டென்ஷன் ஆகிட்டு அப்போ அந்த நான் இங்கே இதுக்கு தான் வந்து வந்திருக்கானுங்களா. ஸோ இந்த நம்பிக்கை துரோகிங்களை வந்து கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணவே கூடாது, என்ன தையர் இருந்தால் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் மொட்டையாக பேசி முடிச்சிருப்பானுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி பிரதர் எனக்கு வந்து இது புரியுது, ஆனால் இது வந்து வாய்ட் டிராகன் கிளானோட பிரச்சனையாச்சு, நீங்கள் இதுக்குள்ளே தலையிடுறீங்கன்னா ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டுருக்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ அந்த ஈஸ்ட் டிராகன் கிளானோட புது எம்ப்ரஸ் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரி அவங்களுக்காக இந்த இடத்துல வந்து நான் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் ஈவன் லைஃப் அண்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் என் உயிரையுமே வந்து நான் வந்து கொடுக்க துணிவேன் அப்படின்ற இடத்துல ஹீரோ வந்து சொல்லுவேன் அந்த இடத்துல. ஸோ என்னோட வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் உங்ககிட்ட,
ஸோ இந்த வாரில் உங்களோட அண்டர் கிரவுண்ட் பைத்தான் ட்ரைப் கலந்துக்காமல் நீங்கள் சண்டை போடாமல் இருக்க முடியுமா? இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை எனக்காக பண்ண முடியுமா அப்படின்றதுல வந்து கேட்ப அந்த இடத்துல நீங்கள் வந்து தயவுசெய்து இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்ட உடனே யாமிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்காருங்க இடத்துல பிரதர் எக்ஸியோயான் அப்படின்ட்டு அவரு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க அந்த இடத்துல. கண்டிப்பாக இந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது, நானும் வாரில் கலந்துப்பேன் அப்படின்னா இதை கேட்ட உடனே ஹீரோக்கு இந்த சொல்கிறதே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி மனசோட மாதிரி ஆச்சு, என்னடா அப்படி சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாமிங் பேசுகிற இந்த இடத்துல. ஸோ அது எப்படி கண்டிப்பாக நான் கலந்துக்காமல் வந்து இருக்க முடியும்? ஏன்னா என் பிரதருக்கு ஒரு பிரச்சனை, எங்கள் நட்புக்கு ஒரு பிரச்சனை, நான் எப்படி அதில் இல்லாமல் இருக்க முடியும்? எங்கள் ட்ரைப் நட்புக்காக வந்து எதையும் பண்ணக்கூடிய ட்ரைப், அந்த அளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்காக இதுவும் நான் பண்ணுவேன். ஸோ உங்கள் எம்ப்ரஸ்க்கு படைபலம் தேவைப்பட்டால் நாங்கள் அலைன்ஸுக்கு ரெடியாக இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துலண்டா இல்லாமல் எப்படின்னோ பாருங்க. கொய்யால் இதை கேட்டவொடனே சரி மாசா இருக்கு இந்த இடத்துல. ஹீரோக்கு இதை கேட்டது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டீமன் ஃபீனிக்ஸில் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும். அதை தடுத்து நிறுத்தினாலே வந்து நமக்கு வந்து பெரும் பிரச்சனையை வந்து முடிஞ்சிடும். அப்படின்னா திடீர்னு மெடுசாவை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கேட்பான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லோ ஸ்ப்ரிங் கோல்டு ரிவர் அதனோட ஆக்சன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா பிரதர் அப்படின்னு கேட்க யாமிங்கும் ஓகேன்ற மாதிரி தலையாடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கோல்டான ரிவர் பிளேஸ், அந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெடுசாக அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ கேட்குறான், நீ கல்டிவேட் பண்ண ரொம்ப நாள் ஆகுமா சைலின்னு கேட்டிருக்க. ஆமாம் ரொம்ப நேரம் தான் ஆகும் அப்படின்னு சைலுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வாட்டர் கோல்டாக இருக்கும், ரொம்ப டேஞ்சர். நீ கொஞ்சம் கண்டிப்பாக சேஃபாக இருக்குன்னா சரி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னோட 7th level பைத்தான் நான் வந்து எவ்வளோவாக ஆகிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு அவ்வளோ உள்ள போக இந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு நிமிஷம் இரு சைலின் அப்படின்னு கூப்பிட்டுட்டு பொட்டினி ஓடி போயிடுறதுல இது வந்து உனக்காக அப்படின்னு கிரேட் புத்திஸ்தவா பில் அந்த பில்லை பார்த்தீங்கன்னா விளையாடுக்கலாம். இது நீ பார்த்தீங்கன்னா வந்து பேன்ஷன் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு உனக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஸோ தேங்க்யூ கண்டிப்பாக நான் வந்து பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவளும் திரும்பி வந்து போக ஆரம்பிக்க. இதில் வந்து ஹீரோவும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், நீ கவலையப்படாத, நீ கல்டிவேட் பண்ணுறதுக்கு யாமிங் கிட்ட சொல்லி இங்கே கார்டியன்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணுறதுல நீ வந்து சேஃபாக இருக்கலாம், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஸோ நீ கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு எத்தனை டைம் சொல்லிட்டு போக மெடுசாக்கா ஒரே சிரிப்பு காதல் இதுல இந்த இடத்துல. அவனும் சொல்லிட்டு இருந்ததுல ஏதாவது பிரச்சனை தாராளமாக வந்து வெளியே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே வந்து மெடிசா சொல்ல ஜியான் பிரச்சனையை நான் வந்து உங்ககிட்ட வந்து விடுறேன், நீ வந்து அவளை பார்த்துக்க, அப்போ எனக்கு ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீயே சேஃபா இருக்கு, உன்னோட வாழ்க்கை எனக்கு சொந்தமானது அப்படின்னு இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிடுறான் அந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெடுசாவும் பார்த்தீங்கன்னா பாம்பு உருவத்தை எடுத்து நம்ம ஹீரோவை பார்க்க அவளும் தண்ணிக்குள்ள குதிக்கிறான். அந்த கோல்டு கலர் தண்ணி அப்படியே அடிக்க ஹீரோவும் காதல் மயத்துல மிதக்க அதோட இந்த ஒரு எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ நல்ல விஷயம் என்னென்னா வந்து யாருமே வந்து தப்பாக எடுத்துக்காமல் உண்மையிலேயே என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்பவுமே அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. நிறைய பேர் நமக்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ யாராவது வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு அமௌண்ட்டை எனக்கு வந்து கொடுத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் கூட எனக்குமே வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ யார் யார் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே கேஸ் பை பை, மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பட் இதில் கடைசியாக என்ன விஷயம்னா நம்ம மெடுசா வந்து ஹீரோட்ட ஒரு மாதிரி இன்டைரக்ட் ப்ரப்போசல் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஹைலைட். ஓகே கேஸ் கமெண்ட் மட்டும் போங்க.